ஸோ ஹை guys, வெல்கம் டு மை சேனல். இதான் இன்னைக்கு வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரியோட தேர்ட் லெக்சர் பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர் மேட்டரும், அப்புறம் ஆட்டம் அண்ட் ஸ்ட்ரக்சர், அது செகண்ட் லெக்சர். இது மூணாவது லெக்சர் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பீரியாடிக் டேபிள். ஸோ ஐ கெஸ் ஃபர்ஸ்ட் லெக்சர் அப்பயுமே லைட்டாக போரிங்காக இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் செகண்ட் லெக்சர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான லெக்சர். ஏன்னா அதுலேருந்து இந்த மூணாவது டாப்பிக்கு ரொம்ப நிறைய ரிலேஷன் இருக்குது. ஓகே, ஸோ அங்கே சொன்ன சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் இங்கே சொல்ல போகிறதில்ல, நான் இங்கே ஸ்ட்ரைட்டாக அந்த வார்த்தையை எடுத்து வந்துடுவேன். ஓகே, ஸோ இங்கே யாரும் எனக்கு கீழே மெசேஜ் பண்ண வேணாம், ப்ரோ இது என்ன வார்த்தை, இது மீனிங்கே நீங்கள் சொல்லுன்னு. ஏன்னா நான் இங்கே சொல்ல போகிற எல்லா மீனிங்குமே எல்லா வேர்டுமே நான் ஆல்ரெடி செகண்ட் வீடியோவில் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ விதவுட் even வேஸ்டிங் த டைம், ஐ கெஸ் நீங்கள் எல்லோரும் நோட் புக், பேனா, பென்சிலோ ரெடியாக உட்காந்துருப்பீங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பீரியாடிக் டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட், பீரியாடிக் டேபிள்னால் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ பீரியாடிக் டேபிள் நீங்கள் பை சான்ஸ் 9th 10th ஹவர் நீங்கள் 9th 10thலாம் படிச்சுட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க இந்த வீடியோ பார்க்க. ஸோ 9th 10th நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், பீரியாடிக் டேபிள்னு ஒரு பெருசாக கிளாஸ்லேயோ இல்லை நீங்கள் கெமிஸ்ட்ரி லேப்லேயோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 நிமிஷம் உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன். இதான் பீரியாடிக் டேபிள். ஸோ இது வச்சு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, நான் ஆல்ரெடி எலமெண்ட்டுன்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு போன வீடியோவில் சொன்னேன். ஓகே, ஸோ இங்கே டோட்டலாக இந்த பீரியாடிக் டேபிளில் 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே 118 எலமெண்ட் இருக்குது. ஓகே, டோட்டலாகவே 118 எலமெண்ட் இருக்குது. ஸோ இதோட கேரக்டர் என்ன, இது எப்படி இருக்கும், அதை பற்றி தான் நம்ம இந்த பீரியாடிக் டேபிளில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன இது ஃபுல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண போகிறோமா அப்படி இல்லை, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். எது நார்மலாகவே எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, என்டிபிசியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டாபிக்லேருந்து கொஷின் கேட்பேன். அது எந்த மாதிரி கொஷின் இருக்குன்னு நான் இந்த வீடியோ நம்ம பார்க்க தான் சொல்லுவேன். ஹவர் ஐ கெஸ் உங்களோட சேரில் நல்லா இறுக்கி உட்காந்துக்கோங்க, ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்க போகுது. ஆனால் இந்த இதில் நீங்கள் நிறைய கான்செப்ட் கற்றுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபர்ஸ்ட், early attempt of periodic table. ஸோ பீரியாடிக் டேபிளை உண்டாக்க ஆரம்பித்தது யார்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பீரியாடிக் டேபிள் யார் உண்டாக்குனா, டாபர்னியர்னு ஒருத்தர் வந்து பீரியாடிக் டேபிளை உண்டாக்குனார். பீரியாடிக் டேபிளில் டாபர்னியர் என்னன்னு நினச்சி உண்டாக்குனார்னா, இங்கே எலிமெண்ட்டை நம்ம குப்பா மாதிரி போட்டு வச்சுருந்தோம், அவர் ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ண நினச்சார். ஓகே, ஸோ அவர் எடுத்து வந்தது தான் லா ஆஃப் ட்ரையட். ஸோ என்ன லா ஆஃப் ட்ரையட் அப்படின்னா என்ன, அவர் என்ன மெத்தட் எடுத்து வந்தார் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் மேபி பீரியாடிக் டேபிள் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் லேத்தினியம், சோடியம், பொட்டாசியம் என்னன்னு நீங்கள் பார்த்துப்பீங்க. ஓகே, ஸோ நேற்று நான் அட்டாமிக் மாஸ்னால் என்னன்னு சொன்னேன், நான் இங்கே சொல்ல போகிறதில்ல. ஸோ லெத்தினியம் மட்டும் அட்டாமிக் மாஸ் 7, அதே சமயம் பொட்டாசியம் வந்து 39. ஓகே, ஸோ இவர் என்ன சொன்னார்னா, எப்போவுமே ஃபஸ்ட்டும் தேர்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா, ஸோ ஸோ 7 + 39 ப்ளஸ் பண்ணிட்டு டிவைட் பை 2 பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் நடுவில் வரும்னு, நடுவிட்டு அட்டாமிக் மாஸ் நம்பர் வரும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி சில எலிமெண்ட் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுச்சு, சில எலிமெண்ட் ஏன் பாக்கி எந்த எலிமெண்ட்டும் ஸ்பெசிஃபையாக பண்ணலையா? ஆமாம், ஸோ சில எலிமெண்ட்ஸ் இந்த லாவை எக்ஸெப்ட் பண்ணல. ஓகே, ஸோ அதனால இவர் லா ஃபெயில் ஆனிச்சு. ஓகே, ஸோ இவர் பேசிஸ் என்ன பேசிஸாக எடுத்து அந்த பீரியாடிக் டேபிள் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தார், அட்டாமிக் மாஸை பேஸாக எடுத்து ஆரம்பித்தார். ஓகே, ஸோ யாரும் வச்சுக்கோங்க, அட்டாமிக் மாஸை பேஸாக எடுத்துக்கிட்டு அவர் இந்த இதை அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தார். இந்த கொஷின் அப்புறமா கேட்பேன் உங்கள்கிட்ட. ஓகே, ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் வர்றது தான் நியூலாண்டுன்னு ஒருத்தர். ஓகே, ஸோ நியூலாண்ட் என்னென்னா, இவருக்கு பாட்டு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இவருக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், மியூசிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இவர் என்ன பண்ணார்னா, சேம் அட்டாமிக் மாஸே பேஸாக எடுத்துக்கிட்டு இவர் அவரோட எலிமெண்ட்டை அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் எப்படி பண்ண ஆரம்பித்தார்னா, ஒரு பாட்டு மூலியமா. ஐ கெஸ் நீங்கள் நார்மலாகவே ஒரு பாட்டுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சா ரி க ம ப த நி சா, சா ரை க ம ப த நி அப்படின்னு ஆரம்பிச்சு திருப்பி சா வருவோமா? ஸோ சாலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், லாஸ்ட் எண்டிங் வேர்டும் சா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சாக்கும் லாஸ்ட்டு சாக்கும் எத்தனை கேப் இருந்துச்சு? 8 விட்டு கேப் இருந்துச்சு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து அடுத்த 8வது எலிமெண்ட்டுக்கு சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் செகண்ட் எலிமெண்ட்னு எடுத்தேன்னா, அடுத்து எனக்கு செகண்ட் எலிமெண்ட்டு சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கும்? 9வதுல இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி அவர் எலிமெண்ட்டை சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஃப்ளோரின் இருக்குது. ஓகே, ஃப்ளோரின். ஓகே, உங்களுக்கு ஒரு கொஷின் தரேன். நேற்று நான் இந்த கொஷின் நான் சொன்னேன். நேற்று நீங்கள் எதிர்த்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி கொடுத்துருந்துறீங்க. ஓகே, ஸோ இது விட்டு அட்டாமிக் நம்பர் என்ன? ஓகே, அட்டாமிக் நம்பர் என்ன, அப்புறம் ஃப்ளோரின்ட்டு அட்டாமிக் நம்பர் என்ன? ஸோ அவர் இதை நீங்கள் நேரம் பாஸ் பண்ணி கமெண்ட் பண்ணி எழுதிருக்கணும், இல்லைன்னா நான் இங்கேயே சொல்லிடுறேன்.
ஸோ அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஃப்ளோரின் நம்மளுக்கு 9, அதே சமயம் குளோரின் 17. ஓகேயா. ஸோ இவர் என்ன சொன்னார்னா, இந்த மேலேயும் சார் லாஸ்ட்டில் மேட்ச் ஆகுதா பாட்டில், அப்போ இந்த 2 எலமெண்ட்டுமே சேம் கெமிக்கல் பிஹேவியர் காமிக்கும். ஸோ கெமிக்கல் பிஹேவியர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்ச நேரத்தில் அந்த பாயிண்ட் எடுத்து வரேன். இப்போ வரைக்கும் இப்படியாகவும் வச்சுக்கோங்க. நியூலாண்ட் நார்மலாகவே ஒரு பாட்டு பைத்தியம். அவர் எப்படி சொன்னார்னா, ஃபஸ்ட்லேருந்து அடுத்த 8வது எலிமெண்ட் தான் அவங்க விட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம், மீன்ஸ் ரிலேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. அவள் ஃபஸ்ட்டுக்கும் 8க்கும் ரிலேஷன் இருக்கும், 2க்கும் 9க்கும் ரிலேஷன் இருக்கும், 3க்கும் 10th எலிமெண்ட்டுக்கும் ரிலேஷன் இருக்கும்னு சொன்னார். ஆனால் இவர்ட்டு லாவும் கொஞ்சம் நல்லா ஃபால் ஆச்சு. மீன்ஸ் இவர்ட்டு லா கொஞ்சம் எலிமெண்ட் வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் கால்சியம்க்கு அப்புறமே இவர்ட்டு எலிமெண்ட் இந்த லா தப்பாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேயா. ஸோ கால்சியம்க்கு அப்புறமே இவர்ட்டு லாலாம் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம நியூலாண்ட் லாவையும் நம்ம ஃபெயிலியர் லாவில் ஒரு லாவில் படிப்போம். ஸோ இப்போ வரைக்கும் எத்தனை பேர் 2 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஒன்று டாபெர்னியர், இன்னொரு நியூலாண்ட். ஸோ அடுத்தது நியூலாண்டுக்கு அப்புறம் வர்றது தான் மெண்டலீவ். ஸோ மெண்டலீவ் லாவும் ஃபெயில் ஆனிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் டைம் இவர்கிட்ட லா கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் சில பாயிண்டில் அவர் ஃபெயில் ஆகிட்டார். ஸோ இந்த ஸ்டோரியில் பீரியாட் டேபிளில் ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யார் வைக்கிறதுனா மெண்டலீவ். ஏன்னா மெண்டலீவ் வச்ச பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் கரெக்டாக இருந்துச்சு. ஓகேயா. ஸோ இவரும் பேசிக்காக என்ன எடுத்தார், அட்டாமிக் மாஸ். எல்லோரும் மாதிரி இவரும் அட்டாமிக் மாஸையே பேஸாக எடுத்து எலிமெண்ட் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் இவர்கிட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா, இவர்னால் ஹைட்ரஜனை விட்டு பிளேஸை சொல்ல முடியல. ஹைட்ரஜனை எங்கே வைப்போம்னு அவருக்கு தெரியல. ஹைட்ரஜனை மெட்டல்ஸோடு வைப்போமா, நான் மெட்டலோடு வைப்போமா, அந்த பிரச்சனை இருந்தார். ஸோ மெட்டல் நான் மெட்டல் இந்த விஷயமும் நான் அப்புறமா சொன்னேன். ஸோ இவர் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவரால் ஃபிக்ஸ்டு பொசிஷன் தர முடியல ஹைட்ரஜன் விட்டு. ஓகேயா. அதே சமயம் இவர்கிட்ட 2வது ப்ராப்ளம் என்னென்னா, சில எலிமெண்ட் விட்டு அட்டாமிக் மாஸ் அதிகமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அட்டாமிக் மாஸ் 31. ஓகேயா. அடுத்தது ஒய்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஆனால் அது விட்டு அட்டாமிக் மாஸ் 28. ஸோ இவர் எப்படி பண்ணிட்டாருன்னா அரேஞ்ச்மெண்ட்டு, எக்ஸ் விட்டு எது விட்டு வெயிட் அதிகமாக இருக்கோ அதை முன்னாடி வச்சுட்டு, எது விட்டு வெயிட் பின்னாடி கம்மியாக இருக்கோ அதை பின்னாடி வச்சிட்டாரு. ஆனால் நார்மலாக முன்னாடி இருக்கிறது மீன்ஸ் சின்ன நம்பர் முன்னாடி வச்சுருக்கணும், ஆனால் இவர் பெரிய நம்பரை முன்னாடி வச்சிட்டாரு. ஸோ இது இவட்டில் சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஓகேயா. ஆனால் மெண்டலி விட்டு சில பாசிட்டிவ் ஐடியாஸும் இருக்குது. ஓகே. பாசிட்டிவ் ஐடியாஸ் என்ன? பாசிட்டிவ் ஐடியாஸ்னால், இவர் ஒரு ஃப்யூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணார். ஃப்யூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணார்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் கீழே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, நம்மளுக்கு அலுமினியம் கீழே இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 2 நிமிஷம். அலுமினியம் கீழே ஐ கெஸ் உங்களுக்கு GAன்னு தெரியுது, அதான் ஜெர்மீனியம். ஓகே, சாரி கேலியம், ஜெர்மீனியம் GE. ஓகே. அலுமினியம் கீழே என்ன இருக்குது? ஜெர்மீனியம், கேலியம் இருக்குது. ரைட்டா. ஸோ இவர் என்ன சொன்னார்னா, இவர் ஃப்யூச்சரில் அப்போ ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார். இப்போ அவர் எப்போ ப்ரெடிக்ட் பண்ணார்னா, ஆல்மோஸ்ட் 18th செஞ்சுரியில். ஸோ 18th செஞ்சுரியில் இப்போ இருக்க மாதிரி எல்லா எலிமெண்ட்டும் அப்போ கண்டுபிடிக்கல. ஓகேயா. ஸோ அப்போ இருக்க சமயத்தில் சில எலிமெண்ட் மட்டும் தான் இவர் கண்டுபிடிச்சிருந்தேன். ஸோ மெண்டலீவ் என்ன பண்ணார்னா, என்னென்ன எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த எலிமெண்ட்டை அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் இவர் ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு வேலை பண்ணார், அதான் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணார். என்ன சொன்னார்னா, அலுமினியமுக்கு கீழே இன்னொரு எலிமெண்ட் வரணும், ஆனால் அப்போ அவர் சமயத்தில் கண்டுபிடிக்கல. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அலுமினியம் மாதிரியே சேம் ப்ராப்பர்ட்டி ஒரு எலிமெண்ட் காமிக்கணும், ஆனால் இங்கே ஏன் சமயத்தில் அது கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது கீழே ஒரு பாக்ஸ் விட்டுட்டார், கேப் விட்டுட்டு அடுத்த எலிமெண்ட்டை எழுத ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, இப்போ அலுமினியமுக்கு கீழே எக்கா அலுமினியம் மாதிரி, மீன்ஸ் எக்கா அலுமினியம்னா அலுமினியம். ஓகே. எக்கா அலுமினியம்னா அலுமினியம் மாதிரியும் இன்னொரு ப்ராப்பர்ட்டி காமிக்கிற எலிமெண்ட் தான் கீழே வரணும்னு. ஸோ அவர் சமயத்தில் எக்கா அலுமினியம்னு ஒரு எலிமெண்ட்டை வச்சுட்டார். ஆனால் அங்கே ஒரிஜினல் எக்கா எலிமெண்ட்னா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணார், அலுமினியம் மட்டும் சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி காமிக்கிற ஒரு எலிமெண்ட் அலுமினியம் கீழே வரணும்னு. ஆனால் அவர் சமயத்தில் அலுமினியம் கீழே என்ன எலிமெண்ட் வரணும்னு அப்போ அவங்க கண்டுபிடிக்கல. ஆனால் ஃப்யூச்சரில் அலுமினியமுக்கு கீழே ஒரு எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சாங்க, அதுதான் கேலியம். நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பீரியாடிக் டேபிளில் காமிச்சேன். ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா, இந்த இருக்குது அலுமினியம் 13 எழுதிருக்கு, அது கீழே பாருங்கள் கேலியம் 31 எழுதிருக்கு. ஸோ அவர் சமயத்தில் கேலியம்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஸோ அவர் என்ன அப்போ ஃப்யூச்சரில் பாஸ்டில் என்ன சொல்லிட்டார், அவர் சமயத்தில் எக்கா அலுமினியம்னு ஒரு எலிமெண்ட் வரும்னு, அதே மாதிரி அவர் சொன்னது உண்மையானுச்சு. அது கீழே கேலியம்னு ஒரு எலிமெண்ட் நம்மளுக்கு கண்டுபிடிச்சோம் இப்போ இந்த சமயத்தில். ஓகே. ஸோ இவரோட பாசிட்டிவான ஐடியாவே இவரால் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த எலிமெண்ட் நம்ம ஃப்யூச்சரில் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்போம், அதனால அவர் இடத்த விட்டுட்டு போயிட்டார். ஓகே.
ஸோ இதுதான் மட்டும் முக்கியமான ட்ராபேக்ஸ். அப்புறம் அதே சமயம் சில பாசிட்டிவான திங்கிங். ஓகே, ஸோ கம்மிங் டு பீரியாடிக் டேபிள். ஸோ பீரியாடிக் டேபிள்னால் இப்போ 2 நிமிஷம் அதுக்கு முன்னாடி. ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஓகே, நம்ம இப்போ எல்லாருமே இவங்க தப்பு பண்ணேன், இவங்க தப்பானேன், ஸோ கரெக்ட் தான் யார் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்புறமா தான் வந்தது மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஓகேயா, மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னால் என்ன? ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா ஒரு டேபிள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு காமிச்சினேன், இதான் ஒரு மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே ப்ராப்பராக அரேஞ்சாக இருக்குது. ஓகே, இது ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணால் யார் அரேஞ்ச் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லின்னு ஒருத்தவர் வந்தார். மோஸ்ட்லி ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட். ஓகே, நான் ஆர் ஃபார் ரஷ்யன் எழுதிடுறேன், ஆர் ஃபார் ரஷ்யா. ஓகே, ஆர் ஃபார் ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஓகே, இவர் என்ன பண்ணார்னா பாக்கி எல்லாருமே அட்டாமிக் மாஸை வச்சு தான் பேஸாக உண்டாக்கி பண்ணாங்க. ஆனால் இவர் மட்டும் வித்தியாசமாக பேஸை அட்டாமிக் நம்பரை வச்சு எடுக்க ஆரம்பித்தார். ஸோ அட்டாமிக் நம்பரை வச்சு இவர் எலமெண்ட்டை அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தார். ஸோ எப்போ இவர் அட்டாமிக் நம்பர் விட்டு எலமெண்ட் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாரோ அது ப்ராப்பராக செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேயா, ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் உண்டாக்குனது தான் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே கவனிங்க. ஸோ நான் இங்கே குரூப்புன்னு ஒரு விஷயம் தெரியுதா? ஸோ குரூப்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஒரு விஷயம் போதா, டாப்லேருந்து பாட்டம் ஒரு எலமெண்ட் விட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இப்போ ஒரு லைன் இப்படி கீழே போகுது, இந்த எலமெண்ட்டை ஸ்ட்ரெயிட் லைனாக டாப் டு பாட்டமாக அரேஞ்ச் பண்ணது தான் குரூப்புன்னு அர்த்தம். ஓகேயா, ஸோ குரூப்னா என்ன? டாப் டு பாட்டம், அதான் குரூப். ஓகே, அடுத்தது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு. ஸோ இப்படி ஒரு லைன் போகுதுல்ல, இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி எலமெண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டா அது பீரியட். ஓகேயா, ஸோ ஐ கெஸ் உங்கள் குரூப் அண்ட் பீரியட் புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் எத்தனை குரூப் இருக்குது, எத்தனை பீரியட் இருக்குதுன்னு கவனிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ குரூப், ஸோ டோட்டலாக மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் நம்மள்கிட்ட 18 நிமிஷம். ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் நம்மள்கிட்ட மொத்தம் 18 குரூப்ஸ் இருக்குது. 18 குரூப். ஓகேயா, 18 குரூப் நம்மளுக்கு மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் இருக்குது. ஓகே சரி, அடுத்தது பீரியட்னா என்ன? பீரியட்னா ஒரு லைனில் எத்தனை எலிமெண்ட்டு உட்கார வச்சுருக்காங்களோ, ஃப்ரம் இப்போ ரோ வைஸாக எப்படி உட்கார வச்சுருக்காங்களோ அது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் எத்தனை பேர் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ மொத்தம் நம்மள்கிட்ட 7 பீரியட்ஸ் இருக்குது. ஓகே, 7 பீரியட். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். ஸோ டோட்டல் எலிமெண்ட் எத்தனை? டோட்டல் டிடினா டோட்டல் எலிமெண்ட். ஓகேயா, டோட்டல் எத்தனை எலமெண்ட் இருக்குப்பா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா 118 எலமெண்ட் இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட். ஓகேயா, ஸோ நம்மள்கிட்ட என்னென்ன இந்த இதில் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது, எத்தனை குரூப் இருக்குது, எத்தனை பீரியட் இருக்குது, எத்தனை டோட்டல் எலமெண்ட் இருக்குது. ஸோ ஓகேயா, ஸோ இதெல்லாம் ஓகே நம்ம பார்த்துறோம். சரி, ஓகே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தது வாங்க இங்கே இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம இங்கே ஒரு விஷயம் கவனிக்க போகிறோம். என்னென்னா நீங்கள் கொஞ்சம் இங்கே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எஸ் பிளாக்குன்னு ஏதோ ஒன்று எழுதியிருக்கு, இங்கே டி பிளாக்குன்னு ஒன்று எழுதியிருக்கு, இங்கே பி பிளாக்குன்னு ஒன்று எழுதியிருக்கு, இங்கே எஃப் பிளாக்னு ஒன்று எழுதியிருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஸோ எஸ் பிளாக், பி பிளாக், டி, எஃப் பிளாக் இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்காக ஃபஸ்ட் நான் உங்களுக்கு எஸ் பிளாக்கை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக சொல்லிடுறேன். ஸோ நான் இங்கேயே சொல்லிடுறேன் எஸ் பிளாக்கை பற்றி. ஸோ மொத்தம் பீரியாடிக் டேபிளை 4 வகையாக பிரிச்சுருக்கேன். ஸோ டிவைடட் இன் 4 டைப்ஸ். ஓகே, அதுதான் ஒன்று எஸ் பிளாக், ஒன்று பி பிளாக், ஒன்று டி பிளாக், அப்புறம் எஃப் பிளாக். ஓகே, இது எல்லாமே பிளாக்ஸ். ஓகே, பிளாக்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா எலிமெண்ட்டையும் ஒரு குறிப்பிட்ட அவங்களோட வேலன்சி இருக்கும்ல அந்த வெளியில் அரேஞ்ச் பண்ணது தான் இந்த எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எஸ் குரூப் எடுத்துக்கிறேன். ஓகே, எஸ் குரூப்பில் இங்கே ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, ஹீலியம் இங்கே எழுதியிருக்காங்க, ஆனால் ஹீலியம் இங்கே எழுதியிருக்கணும். ஸோ இங்கே அவங்களே மார்க் பண்ணி தந்திருக்கேன் எஸ் பிளாக்ல ஹீலியம் இன்க்ளூடு. ஓகே, ஆனால் ஹைட்ரஜன் வந்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பொசிஷன் கிடையாது, அதனால இவங்க இங்கே தூக்கி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஹைட்ரஜன் நம்ம இங்கிட்டும் வச்சுக்க முடியாது, அங்கிட்டும் வச்சுக்க முடியாது. ஓகே, ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இங்கே லித்தியம் எடுத்துக்கிறேன். லித்தியம் ஐ கெஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லித்தியம் மட்டும் கான்ஃபிகரேஷன் என்னென்னு. ஸோ நேற்று நான் கான்ஃபிகரேஷன் எழுதி காமிச்சேன். ஹவர் நான் இங்கே லித்தியம் மட்டும் திருப்பி எழுதுகிறேன். லித்தியம் மட்டும் அட்டாமிக் நம்பர் என்ன தந்திருக்கேன் 3. இது எப்படி எழுதுவோம் 2,1ன்னு எழுதுவோம். ஸோ கவனிச்சிங்கன்னா இங்கே நம்மளுக்கு வேலன்சி ஷெல் 1ன்னு வருது.
ஸோ வேலன்சியில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? ஒரே எலக்ட்ரான் இருக்குது. ஓகேயா? ஸோ நீங்கள் இங்கே ஃபஸ்ட் லித்தியம்லேருந்து கீழே ஃப்ரான்சியம்னு எஃப்ஆர் இருக்கா, எல்லாத்துட்டும் நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்லேயும் லாஸ்ட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த ஃபஸ்ட் ரோ என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் குரூப் என்ன சொல்கிறதுனா இதை அல்கலி மெட்டல்னு சொல்லுவேன். அல்கலி மெட்டல் இங்கே எழுதிடுறேன், ஞாபகம் வச்சுக்குவேன். அல்கலி மெட்டல்ஸ். ஓகேயா? இதை அல்கலி மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே கவனிச்சிங்கன்னா அடுத்தது கால்சியம் எடுத்துக்குவேன். ஸோ நீங்கள் கால்சியம் நான் ஆல்ரெடி நேற்று எழுதி காமிச்சிட்டேன். என்னென்னா கால்சியம் அட்டாமிக் நம்பர் 20. ஓகேயா? அதை 2,8,2ன்னு எழுதுவோம். ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வேலன்சி எலக்ட்ரான் 2ன்னு வருது. ஸோ இங்கேருந்து கீழ் வாக்கில் போனீங்கன்னா எல்லா எலமெண்ட்லேயுமே உங்களுக்கு 2 எலக்ட்ரான் தான் தெரியும். ஓகேயா? ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா 2 நிமிஷம் இதை அழிச்சிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த குரூப்பை நம்ம என்ன சொல்லுவோம்? அல்கலி அர்த் மெட்டல்ஸ். அல்கலி அர்த் மெட்டல்ஸ். அர்த் மெட்டல். ஓகேயா? அல்கலி அர்த் மெட்டல்ஸ். ஓகேயா? ஸோ எதுலெல்லாம் வேலன்சி ஒன்று இருக்கோ, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கோ கடைசி ஷெல்லில், அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அல்கலி மெட்டல்ஸ். அதே இது எந்த எலமெண்ட்லலாம் 2 வேலன்சி எலக்ட்ரான் இருக்கோ அதை நம்ம அல்கலி அர்த் மெட்டல்னு சொல்லுவோம். ஐ கெஸ் இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஓகேயா? ஸோ இங்கே முக்கியமாக ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். 2 நிமிஷம் இங்கே ஏதாவது எக்ஸ்ட்ரா பேஜ் வச்சுருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். ஸோ நோ ப்ராப்ளம், நான் இங்கே எழுதிக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக. ஸோ இங்கேயே நான் உங்களுக்கு மெட்டல் அப்புறம் நான் மெட்டலில் என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நான் இந்த டாபிக் அப்புறமா சொன்னாலிருந்தேன். ஹவர் நான் இங்கே என்னன்னு சொல்லிடுறேன், கவனிங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நம்ம பார்த்தோம், நம்மள்கிட்ட நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது, ஒரு ப்ரோட்டானும் நியூட்ரானும் காம்பினேஷன் இருக்குது. அப்புறம் அதை சுற்றி நம்ம ஷெல்ஸ் வரைகிறோம். ஓகே, இதை ஒரு ஷெல்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ நான் நேற்று கால்சியம் சொன்னேன். கால்சியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 20. நான் ஏன் கால்சியமே எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு இல்லைக்கி எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாதுன்னு, எனக்கு கால்சியமோட கொஷின்லேருந்து நிறையா கொஷின் கேட்டிருக்கேன். அது எனக்கு பிவைக்கு பார்த்ததுனால எனக்கு இதே வார்த்தை தான் வாயில் வருது. ஸோ 2,8,2. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்? ஃபஸ்ட் செல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் செல்லில் நான் 2 எலக்ட்ரான் வரைச்சிட்டேன். ஓகேயா? நெக்ஸ்ட் செல்லில் நம்மளுக்கு என்ன? 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் இங்கே 1 2 3 4 5 6 7 8. ஸோ செகண்ட் இதில் நான் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் வரைஞ்சிட்டேன்? 8 எலக்ட்ரான் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு 2. ஸோ 2 எலக்ட்ரான் அடுத்ததில். ஸோ 1 2. ஓகேயா? ஸோ மெட்டல்ஸ்னாலே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கடைசி ஷெல்லில் 4 கடைசி ஷெல்லில் 4 எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 4க்கு கீழே ஃபார் எக்ஸாம்பிள் 3O 2O 1O இந்த மாதிரி 3 2 1ன்னு எலக்ட்ரான்ஸ் கடைசி ஷெல்லில் 3 2 1ன்னு வந்துச்சுனாலே நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் அது மெட்டல்னு. ஓகேயா? ஓகே, சரி, அதை நான் மெட்டல்னு ஒத்துக்கிட்டேன். அப்போ 3 2 1 இதுக்கு கீழே உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் மீன்ஸ் லாஸ்ட் செல்லில் 3 எலக்ட்ரானோ 2 எலக்ட்ரானோ இல்லை 1 எலக்ட்ரானோ வந்துச்சுன்னா அது என்ன? மெட்டல்ஸ். ஓகே, அடுத்தது. ஓகே, சரி, நீ இதை சொல்லிட்ட. அடுத்தது 4க்கு மேலே வந்துச்சுன்னா 4க்கு மேலே 5 6 7 8 நீங்கள் இப்போ வரைக்கும் எடுக்கானா, ஏன்னா 8 விட்டு வேறு தனி கதை இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஸோ மொத்தம் 5 6 7 அப்படின்னு வந்துச்சுன்னா இது நம்மளுக்கு நான் மெட்டல்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசி ஷெல்லில் 5 6 7 எலமெண்ட் வந்துச்சுன்னா இது நான் மெட்டல் ஆகும். ஓகேயா? ஸோ இதை பற்றி நான் ப்ரீஃபாக அப்புறமா சொல்லானதே, ஹவர் இப்போயே சொல்லிடுறேன், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அதனால். ஓகேயா? ஸோ ஐ கெஸ் மெட்டல் நான் மெட்டலுக்காக தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதிலே நான் மெட்டல் எழுதுறேன், ரெண்டுமே சொல்லிட்டேன், இதிலே நான் மெட்டல். ஓகேயா? ஸோ ஐ கெஸ் நான் மெட்டலுக்காக தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஐ கெஸ் இதில் உங்களுக்கு டவுட் இருக்காது. 4க்கு கீழே 3 2 1 வேலன்சி ஷெல்லில் வந்துச்சுனாலே அது மெட்டல். அதே சமயம் 5 6 7 வேலன்சி ஷெல்லில் வந்துச்சுன்னா அது நான் மெட்டல். ஐ கெஸ் மெட்டல் நான் மெட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்புகிறேன். ஓகேயா? ஸோ கம்மிங் டு ஒன்ஸ் அகெயின் பேக். ஸோ நம்ம இப்போ நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா நம்ம எஸ் பிளாக் விட்டு அல்கலி மெட்டல்ஸ் அர்த் மெட்டல்ஸ் பற்றி பேசிட்டோம். அடுத்தது கம்மிங் டு பி பிளாக். ஓகேயா? ஸோ பி பிளாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் ஃப்ரம் கார்பன் டு இங்கிட்டு படி மாதிரி ஒரு லைன் போதா, இந்த படியில் தான் நம்மளுக்கு மெட்டலாய்ட்ஸ் இருக்காங்க. மெட்டலாய்ட்ஸ்னால் இவங்க எப்படிப்பட்ட ஷெல்ஸ்னால், இவங்க எப்படிப்பட்ட ஷெல் வச்சுக்குவாங்கன்னா இவங்கள்ட்ட வேலன்சி ஷெல் 4 மேக்ஸிமம் டைம் 4 இருக்கும், இல்லை 3யும் இருக்கும். ஆனால் இவங்க பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, இவங்க மெட்டல் மாதிரியும் பிஹேவியர் பண்ண மாட்டாங்க, நான் மெட்டல் மாதிரியும் பிஹேவியர் பண்ண மாட்டாங்க. மீன்ஸ்
இவங்க செமிகண்டக்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மேபி செமிகண்டக்டர் பற்றி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செமிகண்டக்டர்னால் சில டைம் அவங்க மெட்டல் மாதிரியும் ரியாக்ட் பண்ணுவாங்க, சில டைம் நான் மெட்டல் மாதிரியும் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு மெட்டலாய்ட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு B ஃபார் போரான், SI ஃபார் சிலிக்கன், AS ஃபார் சில்வர், அப்புறம் T ஃபார் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, AT, அப்புறம் OG. ஓகே. ஸோ அந்த 4 சர்க்கிள் 3 3 6 சர்க்கிள் போட்டிருக்கேன்னா இது எல்லாருமே மெட்டலாய்ட்ஸ். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் மெட்டலாய்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்பிட்டேன். ஓகே, இப்போ அதை தவிர பாக்கியெல்லாம் இந்த சர்க்கிளை விட்டுட்டு பாக்கியெல்லாம் எல்லோவில் இருக்கே அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்மளுக்கு நான் மெட்டல்ஸ். ஓகேயா. ஸோ இது விட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் வேலன்சி கான்ஃபிகரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லி தந்தேன். ஹவர் நான் நேற்று சொன்னது பேசிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லித்தருவேன், அதுவும் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஏன்னா இந்த பேசிக் கான்ஃபிகரேஷன் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டல் நான் மெட்டலான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அட்வான்ஸை வச்சு அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு தான் கொஷனே வரும். ஓகே, ஸோ மிச்சம் இருக்கிறது நீங்கள் பார்த்துப்பீங்க. ஓகே, அடுத்தது டியில் நம்மளுக்கு டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இருக்கும். டிரான்சிஷன் மெட்டல்னால் நாங்கள் இங்கோட்டு ஒரு எலக்ட்ரான் தந்தோம்னா நாங்கள் மெட்டலாகவும் போய்க்குவோம், எங்களுக்கு இல்லை ஒரு எலக்ட்ரான் தந்திங்கன்னா நாங்கள் நான் மெட்டலாகவும் போய்க்குவோம். அந்த மாதிரி எலிமெண்ட்டை தான் டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்தது என்னப்பா எஃப் பிளாக்ல ஒரு தனியாக ஒரு விஷயம் இருக்கே, அது என்னது? எஃப் பிளாக்ல என்னென்னா இந்த எலிமெண்ட்ஸ் ஒரு சேம் பிஹேவியர் காமிக்கிறது. ஆனால் இதுங்களை பற்றி பெருசாக நம்ம பேச தேவையில்லை, ஏன்னா இது நம்ம நீட்டுக்கு எதுவும் பண்ணல. ஸோ நீட்டில் தான் இந்த எஃப் பிளாக்கை பற்றி டீட்டெயிலாக படிப்பாங்க. ஓகேயா. ஸோ நம்ம SPD இந்த மூணு பிளாக்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னே மோர் தென் எனஃப். ஓகேயா. ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு இந்த 3 பிளாக்கை பற்றி எனக்கு என்னால் சொல்ல முடியுமோ அது நான் உங்களுக்கு ப்ராப்பராக புரிய வச்சுட்டு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம இது விட்டு முக்கியமாக ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு குரூப் பீரியட் டோட்டல் எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே, இப்போ ட்ரெண்ட் இன் பீரியாடிக் டேபிள். ஸோ ட்ரெண்ட் இன் பீரியாடிக் டேபிள்னால் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே பார்க்க போகிறது அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் ரேடியஸ். ஸோ நேற்று நான் உங்களுக்கு ரேடியஸ் ஒரு கொஷின் உங்களுக்கு தரேன். இங்கே நம்ம நேற்று பார்த்த வீடியோ. ஓகே, நேற்று பார்த்த வீடியோட்டு எனக்கு இங்கே கொஷனுட்டு ஆன்சர் வேணும். ஓகே, ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு யாரோ ஒருத்தவங்க ஷெல்ஸ் பற்றி யாரோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், அவங்க பேர் என்ன அதை மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ ட்ரெண்ட் இன் பீரியாட் டேபிள்னு போட்டு அது கீழே அதுக்கு பக்கத்துலேயே ஆன்சர் எழுதுங்க, யார் அது ஷெல்ஸ் விஷயத்தை யார் கண்டுபிடிச்சு சொன்னதுன்னு பார்ப்போம். நேற்று எத்தனை பேர் வீடியோ ஃபுல்லாக கவனமாக கேட்டிருக்கீங்கன்னு. ஸோ ஐ கெஸ் இப்போ நம்ம அட்டாமிக் ரேடியஸ்னு என்னென்னா பார்க்க போகிறோம். ஸோ அட்டாமிக் ரேடியஸ்னால் என்னென்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷெல் வரைஞ்சோம். இப்போ இதான் ஒரு நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க, இல்லை ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், அது சுற்றி ஷெல் இருக்குது. ஓகேயா, இதை சுற்றி ஷெல் இருக்கா? ஸோ அட்டாமிக் ரேடியஸ். ஸோ டவுன் த குரூப் நம்ம டாப்லேருந்து பாட்டம் போனோம்னா நம்மளோட அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும்? இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம கொஞ்ச நேரம் என்ன பார்த்தோம்? லித்தியம், சோடியம், அப்புறம் பொட்டாசியம் நம்ம கேன் எழுதுவோம். நான் லித்தியம் சோடியம் வச்சு இதை எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். லித்தியம் மட்டும் நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர் 3ன்னு தெரியும், பொட்டாசியம் நம்ம மட்டும் 11 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லித்தியம் மட்டும் நான் இங்கே வரைஞ்சேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஷெல் இது நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் செல் செகண்ட் ஷெல். ஸோ ஃபர்ஸ்ட் செல்லில் 2 எலக்ட்ரான் நான் வேறு மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ 2 எலக்ட்ரான் இதாக இருக்குது, அப்புறம் மிச்சம் ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்குது. நான் இங்கே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரியில் நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்குவேன். ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ வரைஞ்சது லித்தியம் வரைஞ்சிட்டோம். அடுத்தது அடுத்தது நம்ம எழுதுறது பொட்டாசியம் 11. ஸோ இது விட்டு நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கிறேன் 2,8,1. ஓகேயா. ஸோ ஃபஸ்ட்டு ஷெல், ஸோ இது நியூக்ளியஸ், செகண்ட் ஷெல், இது 3வது ஷெல். ஓகேயா, இது 3வது ஷெல். ஓகேயா. ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா நம்ம ஃபஸ்ட் செல் எத்தனை? 2 எலக்ட்ரான். ஃபஸ்ட் செல்லு 2 எலக்ட்ரான் இந்த இருக்குது. ஓகேயா. செகண்ட் ஷெல்லு நம்மளுக்கு 8 எலக்ட்ரான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான், கடைசியில் ஒரு எலக்ட்ரான். ஓகேயா. ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம லித்தியம்லேருந்து சோடியம் வந்திருக்கோம், மீன்ஸ் டாப்லேருந்து கொஞ்சம் கீழே தான் வந்தோம். இங்கே கவனிச்சிங்கன்னா நம்ம லித்தியமில் வெறும் 2 ஷெல்லு தான் இருக்குது. ஆனால் நம்ம சோடியமுக்கு வந்தோடனே 3 ஷெல்லாக மாறிடுச்சு. அப்போ சோடியம் கீழே பொட்டாசியம் போனோம்னா எத்தனை ஷெல்லாக மாறும்? 4 ஷெல்லாக மாறும். அப்போ நம்ம டாப் டு பாட்டம் வரும்போது நம்மளோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா, அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டாப் டு பாட்டம்
நம்ம கீழேருந்து மேலே போனோம்னா, ஸோ கீழேருந்து நம்ம மேலே போனோம்னா, மேலேருந்து கீழே வந்தோம்னா நம்மளுக்கு அட்டாமிக் ரேடியஸ் ஏறும். ஞாபகம் வச்சுக்குவீங்களா? ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு ட்ரெண்டு பீரியாடிக் டேபிள்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரெண்டு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். கம்மிங் டு செகண்ட். ஸோ இது நீங்கள் ஏன் நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டு போக வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் ஒரு முக்கியம் என்னென்னா, இது நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க லெஃப்ட் டு ரைட். ஆனால் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அளவு முக்கியம் இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இதுக்கு நான் சயின்ஸ் குரூப் படித்தேன். ஏன்னா இந்த இதில் ஒரு சில முக்கியமான எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும். அந்த எஃபெக்டை பற்றிலாம் நம்மளுக்கு கேட்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க நம்மளோட சிலேபஸ்லாம் அதாவது டீட்டெயிலாக சொல்லவும் இல்லை. பீரியாடிக் டேபிளை ஏன் வச்சுக்கோங்க, அது கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். அதே சமயம் நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதோட டீட்டெயிலாக போக தேவையில்லை. ஏன்னா அது நீட் லெவல், நான் இங்கே சொல்ல ஆசைப்படல. ஏன்னா அது ரொம்ப டைம் எடுத்துரும். நெக்ஸ்ட் கமிங் டு மெட்டாலிக் எரர். இல்லை பை சான்ஸ் உங்களுக்கு இல்லை ப்ரோ அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அது வேணா அப்புறமா மீன்ஸ் இந்த டாபிக் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தனியாக அது வேணா சொல்கிறேன். அடுத்தது மெட்டாலிக் கேரக்டர். ஓகே, மெட்டாலிக் கேரக்டர்னால் என்ன அப்படின்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ நம்மளுக்கு கடைசி வேலன்சி எலக்ட்ரான்ஸ் நம்ம கடைசி 4க்கு கீழேனா 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3. நம்மளுக்கு கடைசி வேலன்சி ஷெல்லில் 1, 2, 3 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மெட்டாலிக் கேரக்டர் மெட்டல்ஸ்ன்னு சொன்னேன், ரைட்டா? ஸோ இப்போ டாப் டு பாட்டம் வரைக்கும்னு வச்சுக்கோங்க. டாப் டு பாட்டம் வந்தீங்கன்னா ஒரு விஷயம் இங்கே முக்கியமாக நான் சொல்லிடுறேன். ஸோ சேம் நம்ம லித்தியமையும் பொட்டாசியமும் சோடியமும் எடுத்துக்கோம். லித்தியம் மட்டும் 3, இது 11. ஸோ நான் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வேலன்சி எலக்ட்ரான் மட்டும் வரைகிறேன். ஏன்னா ஃபுல்லாக வரைஞ்சேன் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இது கடைசி வேலன்சி ஷெல். ஓகே, இது லித்தியம் மட்டும், இது பொட்டாசியம், இது லித்தியம், இது பொட்டாசியம். ஓகேயா? ஸோ இங்கே நான் எதுக்கும் இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன். ஸோ இப்போ நான் இங்கே 3 ஷெல் வரைஞ்சிட்டேன். கடைசியில் எனக்கு இங்கே மொத்தம் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், ரைட்டா? ஸோ நான் அதை மட்டும் கொஞ்சம் கலர் வேறு மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இங்கே 2,8,1 இங்கேயும் ஒரு எலக்ட்ரான் இருக்கும் கடைசியில். ஆனால் ஒரு விஷயம் மெட்டாலிக் கேரக்டரில் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஸோ மெட்டாலிக் கேரக்டர் என்னென்னா, ரெண்டுலேயுமே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா ரெண்டுமே மெட்டல்ஸ். ஸோ நம்ம மெட்டல்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதில் மெட்டாலிக் கேரக்டர்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மகிட்ட சூரியன், நீங்கள் சோலார் சிஸ்டம் பார்த்துருப்பீங்க. ஸோ சூரியன் நடுவில் இருக்குது. நம்மளோட கடைசி பிளானட் என்ன? நெப்டியூன், ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் ஒரு பெரிய எரிக்கலை எரியுதேன். ஓகே, நான் தான் இப்போ வெளியிலேருந்து ஒரு வேற்றுக்கிரக வாசின்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? என்கிட்ட அளவு பவர் இருக்குது. நான் வெளியிலேருந்து நம்ம பூமி மேலே ஒரு கல் எறிகிறேன். ஓகேயா? ஸோ இவ்வளோ பெரிய கல்லில் பூமியோட பெருசாக இருக்குது அந்த கல். ஓகேயா? அந்த கல்லை வச்சு நான் பூமியை இடித்தேன்னா என்னால் பூமியை தள்ள முடியுமா? மீன்ஸ் அது ஒரு பாதையிலேருந்து விளக்க முடியுமா? ஸோ அது கஷ்டம். ஏன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நம்மகிட்ட சூரியன்ட்ட ஒரு கிராவிடேஷனல் பவர் இருக்குது. அது நான் ஃபிசிக்ஸில் நடத்தமாக சொல்கிறேன். ஸோ அந்த கிராவிடேஷன் பவர் என்ன பண்ணணும்னா, சூரியன் நான் வீசின கல்லை அது சைடு இழுத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ அதனால பூமியோட பாதை மாற ரொம்ப கம்மியான சான்ஸ். அதே இது இப்போ நான் சேம் ஏலியன், இப்போ நெப்டியூன் ரொம்ப வெளியில் இருக்குது. ஓகேயா? ஸோ நான் இப்போ ஒரு பெரிய கல் எடுத்து நெப்டியூன் மேலே எறிகிறேன். ஓகே, ஸோ நெப்டியூன் பாதை மாறுமா? ஸோ சில பேர் கேட்கலாம், மேபி மாறலாம் அப்படின்னு கேட்கலாம். சில பேர் இல்லை அதே மாதிரி சூரியன் இழுத்துக்கிறோம்ல அப்படின்னு சொன்னாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நெப்டியூனுக்கு கிராவிடேஷனல் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும் சூரியன். ஏன்னா சூரியன்ட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ உங்கள் அம்மா இங்கே இருக்காங்க. ஓகே, நீங்கள் அங்கே இருக்கீங்க. உங்கள் அம்மா நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, உங்கள் அம்மா கோவப்படுறாங்க. இங்கேருந்து உங்கள் அம்மா கல் எறிகிறாங்க, கல் வேணால் கிளாஸ் எறிகிறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க. ஓகே, உங்கள் அம்மா இங்கேருந்து கிளாஸ் எறியும் போது கன்ஃபார்மாக உங்கள் அம்மா இங்கே உட்காந்துட்டு வீசும் போது உங்கள் அம்மானால் உங்களை அடிக்காமல் இருக்க சான்ஸ் இருக்குது. அவங்க வீசுகிற கிளாஸ் நம்ம மேலே படாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்கள் அம்மாவோட குறி கரெக்டாக இருக்கும், எங்கள் அம்மா அடிச்சிடுவேன், அது வேறு விஷயம். ஸோ அந்த கிளாஸ் எடுத்து வீசி அடிக்க வாய்ப்பு இருக்குது, ரைட்டா? ஆனால் அதே சமயம் உங்கள் அம்மா இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க, ஆனால் நீங்கள் பக்கத்துலேயே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா கிளாஸு பக்கத்துலேருந்து வீசும்போது நல்லா நச்சுன்னு வீசினா மண்டையை உடையும். ஓகேயா? ஸோ இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, நம்மட்டு எந்த எலக்ட்ரான் கடைசியில் ரொம்ப தூரத்தில் இருக்கோ அதை ஈஸியாக நம்மளால் அந்த பாதையிலேருந்து விளக்கிட முடியும். அப்போ எதுவிட்டு ஷெல் நிறையா இருக்கோ அது விட்டு மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும். ஓகேயா? புரிஞ்சா? ஸோ டாப் டு பாட்டம் வரும்போது நம்மளுக்கு மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாக மீன்ஸ் அது விட்டு மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சா? ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு லைட்டாக புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன், எக்ஸாம்பிள் வச்சு சொன்னதில். ஸோ ஓகே,
ஸோ மெட்டாலிக் கேரக்டரை பற்றி சொல்லிட்டோம். அடுத்தது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேறு எதுவும் இல்லை, நம்ம மட்டும் வேலன்சியை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ வேலன்சி என்னென்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட டாப் டு பாட்டம் போனோம்னா நம்மளோட வேலன்சி குறையுமா குறையாதான்ட்டு. ஸோ டாப் டு பாட்டம் நீங்கள் டாப் டு பாட்டம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலன்சி ஏறும். ஓகே, டாப் டு பாட்டம் இங்கே டாப் டு பாட்டம். ஓகே, 2 நிமிஷம். டாப் டு பாட்டம். ஓகே, டாப் டு பாட்டம் வந்தோம்னா நம்மளுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஏறும். இதை மட்டும் குறையும். ஓகேயா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்படல, ஏன்னா இது ஒரு ரொம்ப பெரிய டீட்டெயில் விட்டு, ஏன்னா இது நம்ம ரொம்ப டைம் எடுத்துடும். இல்லைன்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப் டு பாட்டம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குறையும். ஓகேயா. ஸோ அடுத்தது நம்ம ஐஎஸ் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் நம்புகிறேன். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு வீடியோ நான் சொல்ல மாட்டேன். அடுத்தது ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது. ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் நோபல் கேஸ். ஸோ என்னப்பா நோபல் கேஸ்னு ஏதோ புதுசாக சொல்லி என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நோபல் கேஸ் குரூப் நம்பர் 18 இருக்கும். ஸோ குரூப் நம்பர் 18 அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை நான் தனியாக ஏன் நடத்துகிறேன்னா, ஸோ உங்களுக்கு முதல்ல நான் பீரியாட் டேபிளை காமிச்சிடுறேன், அதுலேருந்து உங்களுக்கு புரியும். ஸோ கம்மிங் டு நோபல் கேஸ் ஃபேமிலி. ஸோ நோபல் கேஸ் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்கள்ட்ட எலக்ட்ரான் கம்ப்ளீட்லி ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே கடைசி ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அவங்க ஃபுல் ஸ்டேபிளாக இருக்காங்க, அவங்கள உடைக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கடைசி எலிமெண்ட் நியான் எடுத்துக்கிறேன். நியான்ட்டு என்ன நம்பர்? 10. ஓகேயா. ஸோ நியான்ட்டு நம்பர் என்ன? 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நியான் அது அட்டாமிக் நம்பர் என்ன? 2 நிமிஷம். நியான் ஒரு அட்டாமிக் நம்பர் 10. ஓகேயா. ஸோ 10 விட்டு வேறு நம்ம கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா 2,8, ஸோ அதுக்கு மேலே எழுத தேவையில்லை. கடைசி ஷெல்லை நீங்கள் கவனிச்சுன்னா 8. அப்போ இதுதான் நியூக்ளியஸ். இது ஃபஸ்ட் ஷெல், இது செகண்ட் ஷெல். இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 8 எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான். ஓகே, எப்போவுமே லாஸ்ட்டில் உங்களுக்கு 8 எலக்ட்ரான் தெரிஞ்சாலே நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நோபல் கேஸ், அதை உடைக்க முடியாது, ஈஸியாக உடைக்கவே முடியாது, சான்ஸே இல்லை. ஓகே, ஸோ நோபல் கேஸ் ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 7 பேர் இருக்காங்க நோபல் கேஸ் ஃபேமிலியில். ஸோ நோபல் கேஸ் ஃபேமிலி பேரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே ஒரு விஷயம் நான் 7 எழுதிடுவேன், அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க என்னப்பா 7 எழுதி வச்சுருக்கேன்னு. ஸோ 7 எலமெண்ட் இருக்குது. ஓகே, 7 எலமெண்ட்டு. ஸோ மொத்தம் நோபல் கேஸ் ஃபேமிலியில் மொத்தம் 7 எலமெண்ட் இருக்குது. ஸோ நான் இங்கே பேரை மட்டும் சொல்லிடுறேன், எனக்கு பேர் வாயில வராது. ஹவர் ஃபர்ஸ்ட் ஹீலியம் இங்கே வராது, ஹீலியம் இங்கே வரும். ஏன்னா ஹீலியமில் மொத்தமே 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் ஃபஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருந்தாலே, ஸோ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் நோபல் கேஸில் லாஸ்ட்டில் 2 ஷெல்லும் 2 எலக்ட்ரானும் இல்லை 8 எலக்ட்ரானும் நான் இங்கே எழுதிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ சில பேர் கேட்டிங்க நோட்ஸ் எங்கேருந்து இப்போ எடுத்தேன், நோட்ஸ் எங்களுக்கு எப்போ தருவே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நான் இதை ஒரே பிடிஎஃப்பில் தான் வச்சுருக்கேன். கவனிச்சிங்கன்னா நான் இங்கே 50 ஸ்லைட்ஸ் வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் இப்போ 2 ஸ்லைட் ஆல்ரெடி நடத்தினது 2 டாபிக், அதுவும் இதில் தான் இன்க்ளூட் இருக்குது. ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாக முடிஞ்சோன்னா இது ஒன்றாவே போட்டுடுறேன். ஓகே, ஸோ எந்த எலக்ட்ரானில் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த எலக்ட்ரான்ஸ் கடைசியில் 2 and 8 எலக்ட்ரான்ஸ் காமிச்சிச்சோ லாஸ்ட் வேலன்சி ஷெல்லில் எப்போ 2 and 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே அது நோபல் கேஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் 2 இருக்கணும், இல்லைனா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், அது நோபல் கேஸ். ஓகே, ஸோ கம்மிங் டு பீரியாடிக் டேபிள், நியானாக இருக்கட்டும், ஆர்கனாக இருக்கட்டும், கிரிப்டனாக இருக்கட்டும், திருப்பி அமைத்தேன். அப்புறம் ஜெனான், அப்புறம் ரெனான், அப்புறம் ஓஜின்னு ஒன்று இருக்குது, அது பேர் எனக்கு வாயில வராது. ஸோ கடைசியில் இந்த இருக்குல்ல ஒரு எலமெண்ட்ஸ், ஸோ கடைசி இந்த எலமெண்ட் இருக்குல்ல நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இருக்குது ஹீலியம்லேருந்து கடைசி ஓஜி வரைக்கும். ஓகே, இந்த எலமெண்ட் எல்லாமே நோபல் கேஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஓகே, ஸோ ஐ கேஸ் பீரியாட் டேபிளுக்கு உங்களுக்கு ஓரளவு பேசிக் நான் சொல்லிட்டேன். ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் முக்கியமான டீட்டெயில்ஸ்னால் இன்னும் ஒரு 2-3 டாபிக் புது டாபிக் வரும். அதில் நான் முக்கியமாக சில ஹேலோஜன்ஸ்னால் என்ன, அப்புறம் கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஹவர் அளவு டீட்டெயிலாக போக தேவையில்லை. ஆனால் இதில் கார்பன் ஃபேமிலி மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். அது நம்ம இன்னும் லெக்சர் போக நான் அந்த டாப்பிக்கையும் சொல்லிடுறேன். ஸோ ஐ கெஸ் இந்த வீடியோ புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கியோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். ஐ கெஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ காய்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ ஒரு லைக் ப்ளஸ் ஒரு சப்ஸ்கிரைப். ஸோ டக்குன்னு நம்ம ஒரு சப்ஸ்கிரைபோட ஸ்பெல்லிங் வேறு நான் தப்பாக எழுதுறேன், நாசமாக போச்சு, விடுங்க. சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப். ஓகே. ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க மறந்துடாமல். ஏன்னா நம்ம ஷேர் பண்ணால் தான் நம்ம மாதிரியே நிறையா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய வரும் இந்த மாதிரி எக்ஸாம் பற்றி. ஓகே. ஸோ மறக்காமல் எஸ்எஸ்யூ ஃபார்ம்ஸ் நான் வந்தவொடனே சொல்கிறேன். எஸ்எஸ்யூ ஒன்லி ரயில்வேன்னு இருக்காமல் எஸ்எஸ்யூ ஃபார்ம் ஒரு எப்போங்க. ஓகே. ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ பாய். ஐ கெஸ் வீடியோ புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேட்கலாம். இதுக்கு வேணால் நான் தனியாக மீன்ஸ் இந்த தூரம் சேர்த்து சொல்லாமல் இது தனியாக நான் வேணால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே வீடியோவை போட்டு. ஸோ மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ பாய். See you tomorrow.